ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாட்களாக கால்வலி கைவலியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எந்த மருந்து சாப்பிட்டோம் சரியாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு தூக்கம் வராது, தூங்கவே முடியாது. தண்ணி குடிப்பேன், போய் படுப்பேன், அழுதுகிட்டே படுத்திருப்பேன். அப்படியே இருக்கிறப்ப அடைக்கலப்பட்டத்துக்கு ஒரு நாள் அடைக்கலப்பட்டணம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இனி பெரிய ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அங்கே பிரதர் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்தது எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பா இன்னைக்கு அதிசயம் செய்வார் அப்படின்னு சொல்லி மனசில் சுகம் தருவாருன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். அவரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். நான் எந்த வலி எதுவும் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. ப்ரேயர் பண்ணி அன்னைக்கு வீட்டுக்கு போனோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். அங்கே நைட்டு தூங்குறேன், நல்லா தூக்கம். உச்சி தலையிலேருந்து இந்த விரல் வலிக்கும் வலிக்கும். தூக்கம் நெல்லியது எனக்கு கிடையவே கிடையாது. யாராவது போட்டு அமுத்தணும், யாராவது அமுத்தி இந்த விரலையெல்லாம் இழுக்கணும் அப்படியே. அப்போ தான் எனக்கு அந்த வலி தீரும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு நாள் அடைக்கலப்பட்டணம் ஜெபிச்சோம். பிரதர் எங்களுக்கு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வரை எனக்கு அந்த வலியே கிடையாது, யாரும் அமுத்தவும் இல்லை. இப்படி பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகளுக்கு இயற்கையாகவே ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. 2 வருஷமாக அடிக்கடி மாரடைப்பு வரும். பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துலேருந்து போகிற வரலையும் அந்த மகளுக்கு உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 2 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இருதய துடிப்பு ஓடிக்கிட்டு இருக்கப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் மாதம் அன்பரிம்பாயத்தில் எக்மோரில் ஜெபம் பண்ணிக்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போனேன். இந்த ஸ்டாப் ஆன அன்னைக்கு கொட்டியாக்கத்துக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ண சொன்னேன். டாக்டர்ஸ்லாம் சுற்றி நின்றுட்டாங்க. இந்த நேரம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லி திட்டினாங்க. இல்லை சார், செகண்ட் நேரம். நான் அப்புறம் ஒரு ஐயா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஸ்டாப் ஆனது மறுபடியும் இருதய துடிப்பு நல்லா துடிக்க ஆரம்பிச்சது. உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 3 பாயிண்ட்டு தான் ரத்தம் இருந்துச்சு அவளுக்கு. இன்னைக்கு 8 பாயிண்ட்டு ஏசப்பா கொடுத்து இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறேன். கரங்களை தட்டுங்க. சோதரன் கர்த்தருக்கு சோதரன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினாள். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்தான். வனாந்தரத்திலே குடியிருந்தான். வில் வித்தையிலே வல்லவனானான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேச போகிறார். முதலாவது தீர்க்க தரிசனம், உங்கள் கண்களை கர்த்தர் திறக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுது, இதுக்கு மேலே எதுக்கு திறக்கணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருடைய சரீர கண்கள் திறந்திருக்கிறது, ஆனால் இதய கண்கள் இன்றைக்கு குருடாயிருக்கிறது. இன்றைக்கு அந்த இதய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். அந்த உள்ளுக்குள்ளால ஒரு விசுவாச கண்கள் அப்படின்னு ஒரு கண்கள் இருக்கும். எல்லாத்தையும் விசுவாசத்திலே பார்த்து இல்லாததை இருக்கிறது போல நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுகிற கண்கள் உள்ளுக்குள்ள 2 இருக்கு. நிறைய பேருக்கு முன்னே இருக்கிற 2 கண்ணு மட்டும்தான் தெரியும். உள்ளுக்குள்ளால 2 கண்ணு குருடாகி பல வருஷங்கள் ஆகிவிட்டது. அந்த கண்கள் குருடானதினாலே மனசாட்சி செத்து போய்விட்டது. அந்த கண்கள் குருடானதினாலே நீங்கள் கண்ணிருந்தும் குருடர்களைப் போல நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கிறார். உங்கள் மனசாட்சியின் கண்களை திறக்கிறார். உங்களுடைய பரிசுத்த கண்களை திறக்கிறார். அது மூடி பல வருஷம் ஆகிவிட்டது. ஒருவேளை உங்கள் பிள்ளையை பார்த்து உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடான்னு கேட்டிருக்கலாம்.
உங்களுடைய புருஷனை பார்த்து எப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேட்டிருக்கலாம். உங்கள் மருமகனை பார்த்து மருமகளை பார்த்து உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா உங்களுடைய செய்கைகள் அப்படியாய் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் பட்டிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய இருதயத்தின் கண்கள் மூடியிருக்கிறபடியினாலே அவர்கள் செய்கிற தவறு அவர்களுக்கு பிசாசு சுட்டி காட்டாதபடிக்கு அந்த கண்ணை எப்பவுமே இறுக்கி மூடி வைத்திருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க சக்சஸுக்காக ஆண்டவர் முதல்ல செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். அன்றைக்கு ஆகாருடைய கண்கள் திறந்திருந்தது. ஆனால் அந்த ஆகாருடைய பிள்ளையை பிழைக்க வைப்பதற்காக ஒரு நீரூற்றங்கு இருந்தது. அது அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்பொழுது அவளுடைய உள்ளத்தின் கண்கள், விசுவாச கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் வாழ வைக்கிற நீரூற்று அவளுக்கு முன்பாக தெரிந்தது. ஹல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களை திறக்கும் பொழுது உன்னை வாழ வைக்கும்படி ஒரு நீரூற்று உன் கண்களுக்கு முன்பாக இருக்கும். ஹல்லேலூயா! ஆகாருடைய கண்களை திறந்த ஆண்டவர் உங்கள் கண்கள், உங்கள் பிள்ளைகளுடைய கண்கள், ஒருவேளை வெளியூரிலே வெளிதேசத்திலே படிக்க போயிருக்கிற உன் பிள்ளையாக இருக்கலாம், வெளிதேசத்திலே வேலைக்கு போயிருக்கிற உன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம். அவருடைய மனக்கண்கள், அகக்கண்கள், இன்னர் மேன் அப்படின்வாங்க. உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருப்பான். அந்த உள்ளான மனுஷனுக்கு கண்கள் இருக்கும், உள்ளான மனுஷனுக்கு காதுகள் இருக்கும், உள்ளான மனுஷனுக்கு செவிகள் இருக்கும், உள்ளான மனுஷனுக்கு நாவு இருக்கும். நம்ம எப்படி வெளியரங்கமாய் தெரிகிறோமோ அதே போல நமக்குள் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணுமா? அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் பலப்படும் பொழுது வெளியரங்கமான மனுஷனிடத்திலே ஆசீர்வாதங்களை மக்கள் பார்ப்பார்கள். எனவே இந்த உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் உள்ளான மனுஷனிடத்திலே கிரியைகள் நடப்பிக்கும் பொழுதுதான் வெளியரங்கமான மனுஷனிடத்திலே மாற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த உள்ளான மனுஷன் இருளடைந்து கிடக்கிறான். உள்ளான மனுஷன் இருளடைந்து கிடக்கிறபடியினாலே உங்கள் எதிர்காலம் இருண்டு போய் கிடக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் பழுதடைந்து கிடக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உள்ள கிடக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். அவருடைய உயிருள்ள வார்த்தைகள் போய் உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே கடந்து போய் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதுபலனை தருகிறது. ஹல்லேலூயா! அதான் சொல்லுவாங்க, சரீரம் பலவீனமாக இருந்தாலும் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆனால் அந்த ஆவி பலவீனப்பட்டா உன் சரீரத்தில் ஒண்ணுமே உன்னால செய்ய முடியாது. இன்றைக்கு அந்த ஆவியை கர்த்தர் புதுப்பிக்கிறார், அந்த ஆத்துமாவை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் கண்களை திறந்தாச்சுன்னா, அந்த மனக்கண்களை திறந்தாச்சுன்னா அதன் பிறகு அவருடைய செய்கைகளிலே ஒரு மாற்றம் வரும், அவனுடைய பேச்சில் ஒரு மாற்றம் வரும். எனவே தான் சொல்லுகிறார், உங்களுடைய கட்டப்பட்ட கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஒருவேளை உண்மையிலே உன்னுடைய வெளியில் உள்ள கண்கள் பழுதடைந்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு இந்த வெளியரங்கமான கண்களையும் ஆண்டவர் குணமாக்கும். பர்த்திமேயுடைய கண்களை குணமாக்கின ஆண்டவர் இந்த சின்ன பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளையுடைய கண்களில் பார்வை குறைவாக இருக்குன்னா அந்த கண்களையும் கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். ஹல்லேலூயா! இது ஒரு அற்புதத்தின் வேளையாய் மாறப்போகிறது. ஒரு பெரிய மாற்றத்தின் வேளையாய் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! கண்கள் திறந்த உடனே ஒரு புதிய காரியத்தை அவள் பார்க்கிறாள். வாழ்விக்கிற ஒரு தண்ணீர் நீரூற்றை காண்கிறாள். அது வரைக்கும் அதே வனாந்தரத்திலே இருக்கிறாள். அந்த பெயர்சபா என்கிற வனாந்தரத்திலே அவள் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையாகிய இஸ்மவேல் தண்ணி கூட இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி தாகத்தில் வறண்டு சாவர நிலைமையில் கிடக்கிறான். ஒரு பக்கத்தில் பிள்ளை உட்கார்ந்து அழுறான், இன்னொரு பக்கத்தில் அம்பைகிற தூரத்தில் தாயாகி ஆகார் உட்கார்ந்து அழுகிறாள். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அழுறான். பிள்ளை ஒரு இடத்துல அழுறான். அவன் கிட்டத்தட்ட வாலிப வயசில் இருக்கிறவன், குழந்தை அல்ல. அவன் பிள்ளை ஒரு பக்கத்தில் அழுகிறான், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாய் உட்கார்ந்து அழுகிறார். ரெண்டு பக்கத்தில் இந்த ஓன் அழுகை. இந்த அழுகையின் நேரத்தில் இந்த ஆகாரிடத்திலே சக்கையாய் புளிந்து வேலை வாங்கின சாராள் அங்கு வரவில்லை.
ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், ஒரு துருத்தியில் கொஞ்சம் தண்ணியை கொடுத்து கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து அனுப்பி விட்டுருக்கான். இது எவ்வளவு நேரத்துக்கு பார்த்தோம் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும், அதுவும் வாலிப பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த இஸ்மவேலுடைய வயது மினிமம் ஒரு 15-16 வயது இருக்குது. ஏன்னா இஸ்மவேல் பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 85 வயது, 100 வயதில் ஈசாக்கு பிறக்கிறான். அப்போ 15 வருஷம் கேப் அதில் வந்துருச்சா. ஈசாக்குடைய பிள்ளை பால்குடி மறக்க பண்ணுகிற நாள், ஒருவேளை 1 வயசில் பால்குடி மறக்க பண்ணுகிற நாளாக இருந்திருந்தால் இவனுக்கு 16 வயசு. அப்படின்னா எவ்வளவு ஆகாரம் சாப்பிடுகிற பிள்ளை. அப்பொழுது தான் இந்த ஆகார் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறாள். வெளியே வரும்பொழுது ஒரு 16 வயசு பிள்ளைக்கும் ஒரு தாய்க்கும் கொஞ்சம் அப்பமை எடுத்து ஒரு துருத்தின்னா உங்களுக்கு தெரியும், அந்த சின்ன துருத்தியில் தண்ணி கொண்டு வந்தால் எவ்வளவு நேரத்துக்கு பார்த்தோம் ஒரு வேளையோட முடிஞ்சு போயிடும். இவங்க அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க வெளியே போன இடம் வனாந்தரமான இடம் ஆயிட்டு என்று அந்த சாராளும் நினைக்கவில்லை, ஆபிரகாமும் நினைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவர்களை நினைத்தார். அல்லேலூயா. ஆகார் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் உனக்கு ஒன்றும் செட்டில்மெண்ட் கொடுக்காம அனுப்பி விட்டான், நீ கவலைப்படாத, மனுஷன் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாராள் உன்னை கண்டுக்காம கடைசி வரைக்கும் வேலை வாங்கிட்டு உன்னை அனுப்பி விட்டுட்டாலே நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன சம்பவித்தது ஆகாரே? ஆண்டவருக்கு தெரியாமலா இருக்கும், எல்லாம் தெரியும். ஆனாலும் விசாரிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறார். ஆகார வனாந்தரத்தில் விசாரித்து ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு செய்து அவளுடைய லைஃப்பை, பிள்ளையுடைய லைஃப்பை சூப்பராக செட்டில் பண்ணி கொடுத்தார். சொல்லுங்கள், சூப்பராக செட்டில் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் விசாரிக்கிறார். நிறைய பேர் நேற்று ராத்திரி ஃபுல்லாக உங்களுடைய படுக்கையை கண்ணீரையில் தான் நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அவை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு மகளே உனக்கு என்ன சம்பவித்தது, மகனே உனக்கு என்னாச்சு, ஏன் அழுதுட்டு வந்திருக்கிற, ஏன் துக்கத்தோடு வந்திருக்கிற என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறவங்கள விசாரித்து சொல்ற, பயப்படாத. ஆண்டவர் சொல்லி சொல்கிறார், பிள்ளை இருக்கும் இடத்திலே அவன் சத்தத்தையும் நான் கேட்டுட்டேன். உன் பிள்ளை அழுகிறான் இல்லை, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான் இல்லை, அந்த இடத்த அவனுடைய அழுகையை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா உன் பிள்ளையுடைய பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சொல்கிறாரு, அந்த பிள்ளை இருந்த இடத்திலே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து உன் பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தாயினுடைய கண்ணீருக்கு பின்னணியில் என் பிள்ளையுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த பெயர்சபா வனாந்தரத்திலேயே என் பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சிடும், இந்த வனாந்தரத்திலேயே அவனை நான் அடக்கம் பண்ண வேண்டியது வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. மகளே, நீ பயப்படுற மாதிரி ஒன்றுமே நடக்காது. ஒரு முடிவு வந்துருச்சுன்னு இருக்க இல்லை, அடுத்த ஆரம்பம் ஆயத்தம் ஆகிவிட்டது. எல்லாம் முடிந்தது என்ற காரியத்திலே உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் இன்றைக்கு வைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், கெட் அப், நீ எழும்பு. அவள் உட்கார்ந்துட்டு அழுறா. அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியுது இவளை உற்சாகப்படுத்துறான். எப்போவுமே உட்கார்ந்து இருக்கிறவங்கள கிளப்புறது ரொம்ப கஷ்டம். முதல்ல ஆண்டவர் எழும்பு அப்படின்னார். ஆமேன். எழும்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு. எழுந்து உன் பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ அப்படின்றார். ஆமேன். அப்போ என்ன சொல்கிறாரு, உன் கையோட உன் பிள்ளையுடைய கை இணையும், உங்கள் 2 பேருடைய கரத்தோட என்னுடைய கரம் இணையும். ஹல்லேலூயா. பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் அனாதைன்னு நீ நினைக்கிறியா, அவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். ஆமேன். அவனை பெரிய ஜாதியாக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆபிரகாமுக்கு ஒருவேளை அவனை குறித்த கவலை இல்லாமல் இருக்கலாம், சாராளுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உன் பிள்ளையை குறித்த கவலை உண்டு. எனக்கு உன் பிள்ளையை நான் வாழ வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசு சொல்லுகிறார், உன் பிள்ளையை வாழ வைக்க என் ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறார். உன் பிள்ளையை படிக்க வைக்க கர்த்தர் கடமைப்பட்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளை ரொம்ப பெரிய படிப்பு படிக்க ஆசைப்படுறா,
ஆனால் அந்த படிப்பு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லையே. நிறைய பிள்ளைகள் எனக்கு படிக்க ஆசையாக இருக்குது, இந்த படிப்பு படிக்க வைக்க எங்கள் அப்பாவுக்கு போதிய வருமானம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு போதிய வருமானம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஃபண்டிங் பண்ணுவார். ஆண்டவர் உன் பிள்ளைகளை படிக்க வைப்பார். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லிட்டு தான் அவளுடைய மனக்கண்களை திறந்தார். அதுக்கு முன்னாடி அவருடைய கண்கள் திறந்துதான் இருக்குது, ஆனால் அவருடைய மனக்கண்கள் விசுவாச கண்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனக்கண்களை திறந்து பார், உன் கண்களை திறந்து விடுறேன். இப்போ அந்த மனக்கண்கள் திறந்த உடனே ஒரு தண்ணீர் ஊற்று, ஒரு துறவு அவளுடைய கண்களிலே பட்டது. ஹல்லேலூயா. அந்த விசுவாச கண்கள் திறக்கும் பொழுதுதான் உனக்கான நீரூற்றுக்களை உன் கண்ணாலே நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை அவருடைய கண்களை திறந்த உடனே ஒரு தண்ணீர் துறவை அவள் கண்டாள். கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினாள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உனக்காக ஒரு தண்ணீர் துறவை நான் திறக்கிறேன், உன் பிள்ளைக்காக ஒரு தண்ணீர் துறவை திறக்கிறேன். அது ஒருவேளை வேலையின் துறவாய் இருக்கலாம், வருமானத்தின் துறவாய் இருக்கலாம், ஒரு அபிஷேகத்தின் துறவாய் இருக்கலாம், ஒரு குணமாக்குகிற துறவாய் இருக்கலாம். ஆண்டவர் உன்னுடைய மனக்கண்களை திறந்து உன் பிள்ளைய வாழ வைக்கிறதற்காக ஒரு நீரூற்றை உனக்கு கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே உங்களை கொண்டு போய் விடுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே உன்னை கொண்டு போய் விடுகிற ஆண்டவர். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இனி நீ பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் உன்மேல் படுவதும் இல்லை. காரணம், உனக்கு இறங்குகிற கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போய் நீரூற்றண்டையிலே விடுவாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கு முன்பாக ஒரு நீரூற்றை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நீரூற்று உன்னை வாழ வைக்கிற நீரூற்றாயிருக்கும், உன் பஞ்சத்தை மாற்றுகிற நீரூற்றாயிருக்கும், உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற நீரூற்றாயிருக்கும், உன் கடன்களை அடைக்கிற நீரூற்றாயிருக்கும், உனக்கு ஒரு புது அத்தியாயத்தை திறந்து வைக்கிற ஒரு நீரூற்றாயிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு வந்திருக்கிறீங்களோ, உன் பிள்ளைக்காக ஒரு நீரூற்றாகிய நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிரந்தர வேலையிலே கர்த்தர் உன் பிள்ளையை கொண்டு வைப்பான். ஒருவேளை வெளிநாட்டில் போய் உன் பிள்ளை படிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் இந்த நாளைக்குள்ளால வேலை கிடைக்கலன்னா ஊரை விட்டு வெளியே அனுப்பி விட்டுருங்க, அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றிடுவாங்க. அதுக்குள்ளால ஒரு அற்புதம் நடக்குமா? நடக்கும். ஏன்னா பிள்ளை இருக்கிற இடத்திலே பிள்ளைக்காக நீரூற்று. சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளை இருக்கிற இடத்துல, உன் பிள்ளைய எங்கே படிக்க அனுப்பினியோ, உன் பிள்ளைய நம்பி எங்கே வேலைக்கு அனுப்பினியோ, அங்கே ஒரு நீரூற்றை கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. அந்த நீரூற்று அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை அழகாக செட்டில் பண்ணி தருகிற நீரூற்றாக இருக்கும். இன்னைக்கு பிறகு துருத்தியிலே செல்வங்களை நிரப்புகிற நாட்கள் வரப்போகிறது. காலி துருத்திகள் எல்லாம் நிரம்புகிற நாட்கள் நடக்க போகிறது. பாருங்க, அந்த துருத்தியில நிரப்பிட்டு பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிள்ளைகள் இனி அந்த ஆசீர்வாதத்தை சாப்பிட கர்த்தர் உதவி செய்வார். கடந்த நாட்களில் நிறைய செல்வங்கள் உங்களுக்கு இருந்தும் பிள்ளைகளால் அதை அனுபவிக்க முடியவில்லை. இன்றைக்கு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்படிக்கு, நீ குடிக்கும்படிக்கு, நல்ல ஆகாரத்தை உண்டு, நல்ல திராட்சை ரசத்தை குடித்து கொள்ளு கொள்ளுன்னு வளர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படியே ஒரு நிமிடம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு ஒரு புதிய வல்லமையை கொடுக்கிறேன். உனக்கு ஒரு விசேஷித்த தாளந்தை கொடுக்கிறேன். உனக்கு விசேஷித்த ஒரு கிருபையை கொடுக்கிறேன். உனக்கு விசேஷித்த ஒரு கிருபையின் வரத்தை கொடுக்கிறேன். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை.
துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய மாறாவின் அனுபவங்கள் இன்றைக்கு இனிமையாய் மாறினதற்கு, கசந்து போனவருடைய வாழ்க்கை இனி இனிமையாய் இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில இனிமையான அனுபவங்கள், இனிமையான ஆண்டவர் கொடுப்பீராக. இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனிமையான அனுபவங்கள், இனிமையான ஆண்டவர் கொடுப்பீராக. எல்லா மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினான். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மதுரமாய் மாற்றுவீராக, மதுரமாய் மாற்றுவீராக, மதுரமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அனுபவித்த அந்த சாபத்தின் தண்ணீர் இனி ஆசீர்வாதத்தின் தண்ணீராய் மாறட்டும். கர்த்தர் இவர்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை இனி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இனி அதிலே பாழும் இராது, இனி அதிலே சாபமும் இராது. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சாதாரண வாழ்க்கை இனி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான திராட்சை ரசத்தினாலே இனி அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல ரசத்தை தருவீராக, நல்ல வேலையை தருவீராக, நல்ல குடும்ப பார்ட்னரை தருவீராக, நல்ல மனைவியை தருவீராக, நல்ல புருஷனை தருவீராக, நல்ல பிள்ளைகளை தருவீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக, நல்ல வரங்களை கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.